Hello friends, welcome back to Play Tamil Dubs. இப்போ ஃபைனலி நம்ம பெலரினா மூவியை பார்த்தாச்சு. எப்போயாவது வரும்னு சொல்லிட்டு இதுக்காக தான் ஈராக வெயிட் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரியே பயங்கரமான சில ஆக்ஷன் பேக்கோட உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஜான் விக் யூனிவர்ஸில் கொஞ்சம் நியூவான ஒரு என்ட்ரியாகவும் அண்ட் நம்ம ஜான் விக்கோட சாப்டர் 3 அண்ட் சாப்டர் 4க்கு நடுவில் நடக்கிற கதையை அப்படியே கொஞ்சம் ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ பை த வே அது ரொம்ப பெருசாலாம் இம்பேக்ட் பண்ணாது, ஆனால் நல்லபடியாகவே இருந்திருக்கு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா யார் இந்த பெலரினா அண்டு இவங்க தான் நம்ம ஆனா டே ஆர்மஸ் தான் இந்த கேரக்டராக நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி, எதுக்கு அவங்க இந்த மாதிரியான ஒரு கேரியர் உள்ளே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நல்ல இன்டெப்த்தான டீட்டெயிலிங் எல்லாம் ஸ்டார்டிங்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. மேபி அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம் ட்ராமா வைஸில். பட் ஒன்ஸ் அவங்க அந்த ட்ரைனிங் பீரியட் உள்ளே போனதுக்கு அப்புறமா ஒரு செக்மெண்ட்டை ஆரம்பிப்பாங்க. அங்கேருந்து வேறு லெவல் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி நம்ம ஆனா டே ஆர்மஸை நம்ம எக்கச்சக்கமான ஆக்ஷன் மூவிஸ்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். ஹாலிவுட்டில் நம்ம நாட் 7 மூவிலையும் வந்தாங்க. ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து தனியாக ஒரு ஆக்ஷன் செக்மெண்ட்டான மூவிலும் வந்தாங்க. ஸோ அவங்க நம்ம அந்த ஆக்ஷன் செக்மெண்ட் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. அண்ட் மேபி அதனால தான் இப்போ நம்ம ஜான் விக்கோட யூனிவர்ஸ்க்கே அவங்க வந்திருக்கலாம். அண்ட் அதுலேயும் அவங்க பயங்கரமாக ட்ரெயின் அப் ஆகிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ஆக்ஷன் செக்மெண்ட் அது பார்க்கும்போதே அந்த ரியலான ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஆக்ஷன் செக்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக அது பின்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் நல்லபடியாகவே படத்தில் அந்த ஆக்ஷன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் ஒன்ஸ் அவங்க அந்த ரிவெஞ்ச் மோடுக்கு போவாங்க. ஆக்சுவலி ஒரு வில்லேஜுக்கு போவாங்க. அந்த வில்லேஜை பார்த்தீங்கன்னா என்னையே அந்த ஊர் அப்படி இருக்காங்க. டோட்டலாகவே ஃபுல்லாகவே அசாசின்ஸாகவே இருப்பாங்க. அண்ட் அங்கேருந்து படத்தோட ஒரு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒரு நல்ல ஆக்ஷன் செக்மெண்ட்டாக போயிட்டுருக்கும். நடுவில் ஒரு ஃப்ளேம் துறை வச்செல்லாம் விளையாடுவாங்க. அதெல்லாம் நல்லபடியாக இருந்தது. பட் லிட்ரலி ஒரே ஒரு இடத்துல எனக்கு செம்ம கூஸ் பம்பிங்காக இருந்தது. ஒரு ட்ரெயின் செக்மெண்ட் அங்கே நம்ம தலைவர் என்ட்ரி ஆவார் பாருங்க. அது அவருக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆராவே சொல்லலாம். அந்த ஆராவை அதான் அந்த ஆரா ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. அது அந்த செக்மெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு லிட்டரலி அப்படி தான் ஃபீல் ஆயிருந்தது. ஸோ நம்ம உள்ள ஜான் விக் வந்தோடனே அந்த ஊரில் இருக்கவங்களும் யோசிப்பாங்க, ஜான் விக் உள்ளே வந்துட்டாரா, அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் அங்கே க்ரியேட் ஆயிருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா என்ன நடக்குது, நடுவில் இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அதுக்கப்புறமா சில விஷயங்கள்லாம் இருக்கும். அது சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் மூவியை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பிளெயின் அண்ட் சிம்பிளான ஸ்டோரி தான். சின்ன வயசில் நம்ம மெயின் ஆக்டர்ஸோட அப்பா சாவச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமா அவங்க ரிவெஞ்சுன்னு போகணுன்னு கிடையாது. பட் ஒரு செக்மெண்ட் அப்படியே ட்ரைனிங்லாம் எடுத்து அண்ட் ஒரு ஸ்டேஜ் உங்களுக்கு தெரியும் அவங்க அப்பாவை சாவச்சது இந்த ஒரு குரூப்பு தான் சொல்லிட்டு. ஸோ அந்த குரூப்பை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அவங்க தனியாக கிளம்பிடுவாங்க. அண்ட் அங்கெல்லாம் நிறைய ஆக்ஷன் செக்மெண்ட்லாம் நடக்கும். ஃபைனலி அவங்க ரிவெஞ்ச் எடுத்தாங்களா இல்லையா அது நீங்கள் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஜென்ரலாகவே ஜான் விக் மூவி பார்த்தாலே இவ்வளோ ஒரு கண்டினியூஸான ஆக்ஷன் செக்மெண்ட் வரும்ல, அதே தான் அகெயின் இந்த படத்துலையும் இருந்திருக்கு. நிறைய கன் ஷாட் சீன்ஸ் இருக்கும், ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட் இருக்கும். ஏன் ஸ்கேட்டிங் அது வச்செல்லாம் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஃப்ளேம் த்ரோ தான் கொஞ்சம் நியூவான செக்மெண்ட் ஆட் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. பட் அந்த செக்மெண்ட்டை கொஞ்சம் அவங்க லென்த்தியாக பண்ணியிருப்பாங்க. எல்லாம் ஃபைட் ஆக்ஷன் செக்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கிரியேட்டிவான பார்ட் புதுசாக ஏதோ கொண்டு வரலான்னு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் தான் இந்த ஃப்ளேம் த்ரோவர். அண்ட் நம்ம பாபா யாகாவோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு அது கொஞ்சம் ஸ்டார்டிங் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம காண்டினென்டலோட அதே ரூல்ஸும் உள்ளே திருப்பியும் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி என்னன்னு தெரியல, ஹை டேபிள்ஸ் பற்றி ஏதோ பெருசாக எங்கேயும் சொல்லவே இல்லையா. ஸோ அது கொஞ்சம் யோசிச்சிருந்தேன், மேபி ஒரு ஹை டேபிள்ஸ் பற்றி எங்கேயாச்சும் ஏதோ ஒரு சொல்ல போகிறாங்களோன்னு. ஆனால் ஃபைனலாக முடிக்கும்போது திருப்பி அந்த ஒரு எங்கேஜிங்கான ஒரு செக்மெண்ட் ஆட் பண்ணிட்டாங்க. அது லிட்ரலி எல்லாம் ஜான் விக் மூவியில் அந்த ஒரு செக்மெண்ட் ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் திருப்பி இல்லையா ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன இருந்தாலும் பெலரினா மூவி எனக்கு பர்சனலி பிடிச்சிருக்கு. ஸோ என்கிட்ட ஜான் விக் ஃபுல் மூவி ஃப்ரான்ச்சைஸோடு கம்பேர் பண்ணி பார்க்கணும் கூட நல்லபடியாக தான் இருந்திருக்கு. எல்லாமே அது ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. ஆக்ஷன் செக்மெண்ட் அவங்க அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணுறதுனால தான் என்கிட்ட ஜான் விக் ஃப்ரான்ச்சைஸே எனக்கு பிடிச்சிருக்கு. அதே தான் இப்போ நம்ம இந்த பெலரினா மூவிலையும் பண்ணியிருக்காங்களா. ஆனால் ஆனா டே ஆர்மஸ் பயங்கரமாக இருக்காங்க. லிட்டரலி நீங்கள் அவங்களோட ஃபேனாக இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக போய் பாருங்கள். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும். அந்த ஒரு வைப்பு தருவாங்க பாரு, அதே ஒரு மியூசிக் அந்த ஒரு செக்மெண்ட் இருக்கும் ஓகேங்களா. அந்த மியூசிக் நோட்டில் ஆட் பண்ணும்போது நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்க. கண்டினியூஸான ஆக்ஷன் செக்மெண்ட் போட்டுகிட்டே இருந்தாங்களா. ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஹைலைட்டானது. இதுக்கப்புறமா என்ன நடக்கும் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போதைக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம கியானு ரீவ்ஸ் நம்ம ஜான் விக்கும் அவர் இதில் இன்னும் உயிரோட தான் இருக்கார். பட் நம்ம சாப்டர் 4 தான் அப்படி பண்ணிட்டாங்க. ஆனால் சாப்டர் 5 என்ன நடக்கலாம், இல்லை பெலரினா 2ன்னு சொல்லிக்கிறவங்க தனியாக கொண்டு வரலாம். ஸோ அதனால் நிறைய பாசிபிலிட்டிஸ்லாம் இப்போது இருக்குது தான். அது நெக்ஸ்ட் எப்படி கொண்டு போவாங்கன்னு. ஆனால் இதில் இந்த யூனிவர்ஸ் பற்றி இப்போ கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டும்தான் ஒரு குரூப் கிடையாது. இதே மாதிரி வேறு தனி அசாசின் குரூப்ஸ் எல்லாம் இருக்காங்க. அண்ட் அதில் ஒரு கல்ட்டான ஒரு குரூப்பை தான் இந்த ஈவில் வில்லன் ஆர்கனைசேஷன்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு தனி ஒரு விஷயங்கள்
போல் இருக்குது. பட் இதே தான் அந்த அசாசின்ஸ் தான் உங்களுக்கும் அந்த கான்ட்ராக்ட் வரும், இவங்களோ போய் சாவடிப்பாங்க, எல்லாம் இல்லீகலான வேலைலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு. பட் இந்த வாட்டி அது கொஞ்சம் ஃபேமிலி ஓரியன்டான ஒரு ரிவெஞ்ச் மூட் வந்து உள்ளே ஆட் பண்ணியிருந்தாங்க. பட் ஓகே, நல்லபடியாக தான் இருந்ததா. ஸோ டெஃபினட்டாக ப்ரோ தேட்டரில் போய் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா 100% நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். ஜான்விக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம இப்போ பெலரினா மூவியும் வந்துருக்கு. ஆனால் ஹைலைட்டே உள்ள ஜான்விக் நோட்டில் ஒரு ஸ்லைட்டான கேமியோ தான் தருவார். அதுதான் செம கூஸ் பம்மிங்க. எனக்கு பர்சனலி ஃபீல் ஆயிருந்தது. அதுதான் அவார் ஆஃப் ஃபார்மிங்னு நான் அடிக்கடி மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். பை த வே நீங்களும் இப்போ பெலரினா மூவியை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு, உங்களோட தாட்ஸ் என்ன கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போதைக்கு ப்ளே தமிழ் ரேட்டிங் தரணும்னா நல்லா 8 தரோம் அவுட் ஆஃப் 10. ஒரு சின்ன ஸ்டோரி தான், ஆனால் நல்லபடியாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதான் நம்ம ஷார்ட்டான ரிவ்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேரோ பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். See you in next video. Bye guys.